season makers. Come on, say we are season makers. Yes. பாருங்க மே மாதத்துல கர்த்தர் ஆமென். Praise God. கடந்த வீடியோவில் ஜஸ்டினும் இந்த 11 கள்ள ஊழியர்களும் சேர்ந்து எப்படியெல்லாம் கூடார பண்டிகை அப்படின்னு வேதத்தில் இல்லாத புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு சொல்லாத ஒரு பிரமாணத்தை கூடார பண்டிகை என்கிற ஒரு விஷயத்தை கொண்டாடினாங்க. எப்படியெல்லாம் கள்ள உபதேசம் செஞ்சாங்க. குலேசேயர் நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த வசனத்தை எப்படி அவர் திரித்து பேசினார். நேர் எதிராக அந்த வசனத்தை பயன்படுத்தி ஏதோ பண்டிகையினால கொண்டாடுறவங்களை பார்த்து நீங்க யாரையும் குற்றம் சொல்லாதீங்கன்னு பேசுன மாதிரி பேசினாரு. ஆனா ஆக்சுவலா பண்டிகை கொண்டாடாதவர்களை புதிய விசுவாசிகள் என்ன செய்யறாங்க, நீங்க ஏன் கொண்டாடலன்னு சேர்த்து அவங்களை குற்றப்படுத்தினதுனால நீங்க அவங்களை குற்றப்படுத்தாதீங்க. அதெல்லாம் கிறிஸ்துவினுடைய அடையாளமா இருக்கிறது, கிறிஸ்துவை பற்றியதா இருக்கிறது, காரியத்துக்குரிய நிகழ்வாய் அதெல்லாம் இருந்துச்சு. மாதப்பிறப்போ பண்டிகைனாலேயோ போஜன பதார்த்தங்கள் சார்ந்த சட்டத்திட்டங்களோ இது எல்லாமே கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிற ஒன்றாய் இருக்கிறது. அதனால இனி நம்ம அதை செய்ய தேவையில்லை. அதனால யாரையும் இதை வைத்து குற்றப்படுத்தாதீங்க. இன்னைக்கு நம்ம மாதப்பிறப்பு கொண்டாட தேவையில்லை, இன்னைக்கு நம்ம பண்டிகைகளை கொண்டாட தேவையில்லை, இன்றைக்கு நமக்கு ஓய்வு நாளை கொண்டாட தேவையில்லை, போஜன பதார்த்தங்கள் மூலியமாக நாம் எதையும் செய்ய தேவையில்லை அப்படிங்கிறத பவுலடிகள் குலேசேயர் நிருபத்தில் எப்படி தெல்ல தெளிவாக விளக்கினார் என்பதை கடந்த வீடியோல பார்த்தோம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு மலையை கிரியேட்டிவ் பண்றாரு, எலியாவை பத்தி பேசுறாரு. ஆக்சுவலா அந்த டேட்ல பாத்தீங்கன்னா மழை வரும், அதுவும் தேனியில கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று வானிலை ஆராய்ச்சி மையம் ஏற்கனவே சொல்லியிருந்தது. அந்த டேட்ல இவர் எலியாவை பத்தி பேச வரும்போது என்னமோ வானத்துக்கு கட்டளையிட்டு இப்பொழுது மழையை வான்னு சொல்லி மழை பொழிந்தது போல அதை அவர்களே விளம்பரப்படுத்தி வீடியோவை எடிட்டிங் பண்ணி போட்டு பொய்யான ஒரு அற்புதத்தை செய்யறது போல அதுல காண்பிச்சிருக்கிறாங்க. மக்களை வஞ்சிக்கிறதுக்கு எதுவோ அந்த வீடியோவை கிரியேட்டிவ் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா தொடர்ச்சியாக இந்த எலியாவை பத்தி அவர் பேசும்போது பாத்தீங்கன்னா முற்றுமுடிய கர்த்தருடைய வேதத்துக்கு புறம்பாக பேசுறாரு. அவர் இன்னைக்கு கடைசி நாட்களிலே எலியாவின் ஆவியை உங்கள் எல்லாருக்கும் தரப்போகிறார் அப்படின்னு சொல்றாரு. எந்த இடத்துல எலியாவின் ஆவியை கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் தரப்போறதாக சொன்னாரு? அவர் சொல்றது என்னன்னா, என்னுடைய ஆவியை உங்களுக்கு தருவேன்னு சொன்னார். வாக்குத்தத்தம் என்னது? அவருடைய பரிசுத்த ஆவியானவரை நான் உங்களுக்கு தருவேன்னாரு. அதுதான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல சபை மீது பொழியப்பட்டது. இன்றைக்கு யாரெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் அவர்களை ஆலயமாக கொண்டு அவர்களுக்குள்ளே வாசம் செய்கிறார். நம்ம எல்லாருக்குள்ளேயும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தருடைய இருதயத்துக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேவனுடைய ஆலயமாக மாற்றி நமக்குள்ளே அவர் வாசம் செய்கிறார். தெய்வம் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். இப்ப நமக்கு எலியாவின் ஆவியெல்லாம் தேவையில்லை. எங்க பரிசுத்த ஆவியானவர் விடவா எலியாவின் ஆவி வல்லமை உள்ளது? அப்ப தேவ ஆவியானவரே நமக்குள்ள இருக்கும்போது ஏன் எலியாவின் ஆவியை நமக்கு தரணும்னு ஆண்டு சொல்ல போறாரு? பைபிள்ல எந்த இடத்துலையும் எலியாவின் ஆவியை விசுவாசிகளுக்கு தருவதாக எந்த இடத்துலையும் இல்லை. கட்டுக்கதையாக ஏதோ ஒரு பித்து பிடித்தது போல அந்த இடத்துல மைக்க பிடிச்சி கத்துறாரு. அதுக்கு நிறைய விசுவாசிகள் ஆமேன்னு சொல்லி கையை தட்டிட்டு இருக்கீங்க. ஏன் இப்படி போலி ஊழியர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்கன்னு தெரியல. நம்முடைய வீடியோக்குள்ளும் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் அந்த மாதிரி ஆட்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க. இப்படி எல்லாம் ஊழியர்களை குற்றப்படுத்தி வீடியோ போடாதீங்க அப்படின்லாம் பேசுறீங்க. சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். எசேக்கியா பிரான்சிஸ் ஊழியர்களை குற்றப்படுத்துறவங்களுக்கு என்னென்னமோ ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. எப்பா நீங்க சரியா இருந்தா எதுக்கு இங்க நாங்க குற்றப்படுத்த போறோம்? சரியில்லைன்னா பேசத்தான் செய்வோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே அந்த நாட்களில் இருந்த ஊழியர்களை குற்றப்படுத்தினார். பரிசேயன், சதிசேயன், வேதபாரகன், இப்படி ஆசாரியன், இவங்க எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து குற்றப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து மாத்திரமல்ல, அதுக்கப்புறம் சீசர்களும் கூட அவர்களை குற்றப்படுத்துறாங்க. இதெல்லாம் தாண்டி பவுல் எழுதுறாரு, சுண்ணத்துக்காரர்களுக்கு எச்சரிக்கையா இருங்க, நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கிறாரு. யாரை பார்த்து சொல்றாருன்னு தெரியுதா? சுண்ணத்துக்காரங்கன்னா அன்னைக்கு விருத்த சேதனம் பண்ணி கொண்டு அலைந்த யூதர்களையும் யூத பண்டிதர்களையும் பார்த்து தான் அப்படி பேசுறாரு. பல தீர்க்கதரிசிகள் யாரை குற்றப்படுத்தினாங்கன்னு பாருங்க. அப்போ ஒரு பொய் தகவலா இருந்தா கண்டிப்பா அதை நம்ம விமர்சித்து தான் ஆகணும், அது குற்றம்னு சொல்லித்தான் ஆகணும். உடனே மிரட்டுற தொனியில நீங்க பேசுறதுனால இங்க எதுவும் காரியம் ஆக போறது இல்லை. கர்த்தர் யார் பட்சத்துல இருக்கிறார்
என்பதை வேதத்தின் அடிப்படையில் பார்த்தா யார் பட்சத்தில் இருப்பார் என்பதை நம்மளால் அறிந்து கொள்ள முடியும். அப்ப இந்த கடைசி நாட்களில் எலியாவின் ஆவியெல்லாம் நமக்கு இல்லை. பழைய ஏற்பாட்டில் எலியாவின் ஆவியை கடைசியில் நான் அனுப்புவேன், கர்த்தருக்கு வழியை அவன் ஆயத்தம் பண்ணுவான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. அது யாரு? யோவான் ஸ்நானனை குறித்ததான தீர்க்க தரிசன வார்த்தை. அதே போல யோவான் ஸ்நானன் வந்தார், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு வழியை ஆயத்தம் பண்ணினாரு. அது எந்த நிகழ்வில நம்ம பார்க்கிறோம். ஆனா விசுவாசிகளுக்கெல்லாம் எலியாவின் ஆவி தேவையில்லை. அடுத்து ஒரு பெரிய ஒரு கட்டுக்கதையை அதுல கட்டினாரு. எலியாவுக்கு இயற்கையின் மேல் அதிகாரம் இருக்கிறது, அந்த ஆவி உங்களுக்குள்ள வந்தா இயற்கையை உங்களால் கட்டுப்படுத்த முடியும். மே மாசம் மழை வராதுன்னு யாரு சொன்னது? மே மாசம் மழை வரணுமா வராதாங்கிறத நீதான் முடிவு பண்ணணும் அப்படின்னு கிளர்ச்சியூட்டுகிற வண்ணமாக, மக்களை உணர்ச்சி வசப்பாட்டுக்குள்ள கொண்டு போகிற வண்ணமாக மைக்க பிடிச்சு பேசுறாரு. இயற்கை முழுவதும் எலியாவோட கண்ட்ரோல்ல இருந்துச்சு. நான் சொல்றேன், உன் மேல இருக்கிற எலியாவின் ஆவி உன்னை சுத்தி இருக்கிற இயற்கையை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக உனக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். நீ சாயந்தரம் வருமான ஜோமனே அப்படின்னா அந்த இயற்கையை ஆண்டவரே குளிர்விக்கிற தேவனாய் நீர் இருக்கிற ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால come on, use your authority to transform the weather in the name of Jesus. Yes, எலியாவின் ஆவி என்பது இயற்கையை கண்ட்ரோல்ல கொண்டு வர ஒரு ஆவி. எலியாக்கு சீசன் கிடையாது. எலியா தான் சீசனை டிசைன் பண்றான். You are the one who designs the seasons. ஹஷாபா. மே மாசம் சார் வெயிலா இருக்கு, இனி சொல்லாத. மே மாசம் வெயில் இருக்கணுமா இல்லையான்றத நம்ம தான் தீர்மானிக்கணும். கடைசி நாட்களில் எலியாவின் ஆவியை நான் வர பண்ணுவேன். இந்த ஊழியக்காரங்களாம் அந்த மைக்கும் இந்த கீபோர்டு இல்லைன்னா எந்த வல்லமையுமே இல்லைங்க. பின்னால பாத்தீங்கன்னா இசை அமைச்சுக்கிட்டே இருக்கும். அந்த இசைக்கு தகுந்த மாதிரி இவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது மக்களுடைய அந்த மைண்டை என்ன செய்யும், இந்த மூளையை பாதித்து ஒரு பரவசத்துக்குள்ள கொண்டு போகும். இதுதான் இவங்க ஏதோ ஆவி, வல்லமை, அபிஷேகம் இப்படியெல்லாம் நிறைய வார்த்தைகளை சொல்லி ஏமாத்துற விஷயமா இருக்கும். இந்த மைக்கும் கீபோர்டு இல்லாம அவங்கள பேச விட்டு கேட்டு பாருங்களேன், ஒரு வல்லமையும் இருக்காது. அது கர்த்தருடைய வல்லமை இல்லை என்பதை இதனாலேயே நீங்க என்ன செய்யலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். சரி, இப்ப இந்த பாயிண்ட்டுக்கு வாங்க. இயற்கையின் மேல நமக்கு அதிகாரம் இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காரா, அல்லது எலியாவுக்காவது கொடுத்தாரான்னு கேட்டா இல்ல. கர்த்தருடைய வார்த்தையின்படி அன்னைக்கு 3 வருஷம் பஞ்சம் எலியா சொன்ன அந்த தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையாக வந்துச்சு. ஏன்னா அன்னைக்கு ஆகாபும் எசபேலும் சேர்ந்து இஸ்ரவேல் நாட்டை குட்டிச்சவராக மாத்தி வச்சிருந்தாங்க. அப்ப தேவ தண்டனை அங்க வருது. 3 வருஷம் பஞ்சத்தை கர்த்தர் தான் எலியாட்ட சொல்லி அனுப்பி சொல்றாரு, பஞ்சம் வருது. அந்த பஞ்சத்துல பாத்தீங்கன்னா எலியாவே பாதிக்கப்படுறாரு. எலியாவுக்கே சோறு இல்லை. ஒருவேளை சோறு தேவதூதன் வந்து கொடுக்குறாரு. 40 நாள் அந்த சோத்தின் பலத்தினால் அவர் நடந்து போனார் அப்படின்னு பாக்குறோம். கேரி தாற்றங்கரையில போறாரு, அங்க இருக்கிற தண்ணியை குடிச்சுக்கிட்டு அப்பக்கப்ப ஏதோ காக்கா வந்து கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கும் போல அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அதுவும் நீடிக்கல. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கேரி தாற்றினுடைய தண்ணீர் வற்றி போச்சு. சாரிபாத் விதவை வீட்டுக்கு அப்புறம் ஆண்டவர் அனுப்புறாரு. அங்க போய் என்ன ராஜ போஜனமா எலியாவுக்கு கிடைச்சிச்சு. அந்த அம்மா ஏதோ கொஞ்சோண்டு மாவு வச்சுட்டு இன்னைக்கு சாப்பிட்டு நாளைக்கு சாவும் அப்படிங்கிற கண்டிஷன்ல அந்த அம்மா உட்கார்ந்து இருக்குது. இவர் போன உடனே கர்த்தருடைய கிருபையானது அந்த பாவை அப்படி அந்த மாவை என்ன செய்து மல்டிப்ளை பண்ணுது. தொடர்ச்சியாக அந்த மாவு குறையாமல் இருக்கும்போது அந்த மாவை சுட்டு சாப்பிட்டு தான் 3 வருஷம் பஞ்சகாலத்தையே எலியா கிடந்தாரு. ஒன்னும் அவருக்கு ராஜபோஜனம் எல்லாம் கிடைக்கல. இயற்கையின் மேல் வல்லமை இருந்துச்சுன்னா அவர் அதுக்கு என்ன வேணாலும் சோத்துக்காக பண்ணியிருக்க முடியும். அவரே அந்த பஞ்சத்துல கஷ்டப்பட்டாருன்னு பாக்குறோம். அப்ப வேண்டும் என்று மக்களை வந்து தேவையில்லாம உணர்ச்சி வசப்பாட்டுக்குள்ள கொண்டு போகிற போதனையாக இப்படிப்பட்டவருடைய போதனை இருக்குது. இதெல்லாம் உங்களை முட்டாளாக்கும், இதெல்லாம் உங்களை பைத்தியமாக்கும். தேவையில்லாம கர்த்தர் பேரை சொல்லி மற்றவங்க நிந்திக்கிற மாதிரி உங்களுடைய செயல்பாடை உங்களுடைய பிரசங்கம் மாற்றிவிடும். தயவு செய்து இப்படிப்பட்டவர்களுக்கு கவனமா இருங்க. யாருக்கும் இந்த உலகத்துல இயற்கையின் மேலாம் கர்த்தர் அதிகாரம்லாம் கொடுக்கல. ஒண்ணுமே கர்த்தர் செய்யாம போதே சின்ன சின்ன பேய் ஓடுனுச்சுன்னா போதும், இன்னைக்கெல்லாம் இவங்களை கையில பிடிக்க முடியல. அதை விளம்பரப்படுத்தி அதை ப்ரொபகண்டா பண்ணி 4 பேத்துக்கு என்கிட்ட வல்லம் இருக்கு, அபிஷேகம் இருக்குது, என்ன தேடி வாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. கர்த்தர் உண்மையான அற்புதங்களை இவர்களை கொண்டு செய்தா எப்படி இருக்கு வச்சு பாருங்க. அதனாலதான் இந்த நாட்கள்ல எந்த ஊழியக்காரங்களையும் முன்னாள்ல ஆண்டவர் அப்போஸ்தலர் நாட்கள் அப்போஸ்தலர்களை பயன்படுத்துவதை போல இன்னைக்கு யாரையும் பயன்படுத்துற. கர்த்தர் அற்புதம் செய்யறாரு உண்மைதான். ஆனா இந்த ஊழியக்காரங்களை கொண்டு கர்த்தர் என்ன செய்யறது இல்ல, அற்புதம் செய்யறது இல்ல. அற்புதம் செய்யற மாதிரி சிலருக்கு சில விஷயங்கள் நடக்கலாம். அதெல்லாம் என்னென்ன காரியம்னு பல விஷயங்கள் இருக்குன்னு வைங்களேன். சோ இந்த விஷயத்துல எலியாவுக்கும் சரி நமக்கும் சரி இயற்கைக்கு மேல நமக்கு வந்து வல்லமை எல்லாம் கிடையாது, அதிகாரம் எல்லாம் கிடையாது. கர்த்தர் பயன்படுத்தினார் எலியாவை, அவ்வளவுதான். கர்த்தர் பயன்படுத்துகிறார் ஒவ்வொரு தீர்க்கதரிசியும், கர்த்தர் பயன்படுத்துகிறார் நம்மையும் கூட. நம்ம கிட்ட எந்த இயற்கையின் மேல அதிகாரம் இல்லை, கர்த்தருக்கு மட்டும்தான் இயற்கையின் மேல அதிகாரம் இருக்குது. ஒருவேளை இயற்கையின் மேல நம்ம எல்லாருக்கும் அதிகாரம் கொடுத்தா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இப்ப அதை கேட்டுக்கொண்டிருக்கீங்க, உங்களுக்கு இதே மாதிரி இயற்கையின் மேல அதிகாரம் உங்களுக்கு இருக்குது, எனக்கும் இயற்கையின் மேல அதிகாரம் இருக்குது, இன்னொரு நபருக்கும் இயற்கையின் மேல அதிகாரம் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப நான் மழை வரணும்னு ஆசைப்படுறேன், நீங்க வெயில் வரணும்னு ஆசைப்படுறீங்க, இன்னொருத்தர் என்ன செய்யறாரு நல்லா காற்று அடிக்கணும்னு ஆசைப்படுறாரு.
3 பேரும் ஒரே நேரத்துல கேட்டா எப்படி நகைச்சுவையா இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரொம்ப காமெடியா இருக்கும் பாத்தீங்களா? கொஞ்சம் நம்ம நாலேஜை வச்சு யூஸ் பண்ணாலே இது எல்லாம் வெறும் வெத்து வார்த்தைகள். சும்மா பரவசம் ஊட்டுறதுக்காண்டி பேசி உங்களுடைய இருதயத்தை கிளப்பி விட்டு அதன் மூலியமாக உங்கள்கிட்ட ஆதாயத்தை தேடுறாங்க. இந்த மீட்டிங்கு போய் 3000 ரூபாய் ஒரு நபருக்கு, யோசிச்சு பாருங்க, கால கொடுமை. எத்தனை பேர் 3000 ரூபாய் கொடுத்து ஏமாந்ததில்ல? கோடிக்கணக்கில் ஆட்டையை போட்டிருப்பாரு இந்த ஒரு மீட்டிங்லயே. யோசிச்சு பாருங்க, ஒரு நபருக்கு 3000 அப்படின்னா ஒரு 2000 3000 பேர் போயிருந்தாங்கன்னா எவ்வளவு ரூபாய் ஆகும்னு நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்குங்க. 3000 ரூபாய்க்கு ஒருத்தப்பலாம் அந்த 4 நாள் 5 நாள் மீட்டிங்கு செலவு செஞ்சிட போறாங்க ஒரு ஆளுக்கு. போய் ஏமாறாதீங்க தயவு செய்து. இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு போய் அங்க கர்த்தருடைய வல்லமை இருக்குதுன்னு நம்பி ஏமாறாதீங்க. தேவ வார்த்தையை முதல்ல நீங்க வாசித்து தெளிவடைங்க. இறுதியாக அவர் சொல்லும்போது எலியாவை ரொம்பவும் கொச்சைப்படுத்தி ரொம்பவும் கேலி பொருளாகி பேசுறார். அந்த இடத்துல எலியாவை பத்தி அவர் பேசும்போது எலியாவின் ஆவி ஒழுங்கற்ற ஆவி. எலியா அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு வரியில சொல்லுங்க, எலியானா என்ன சொல்லலாம்? தைரியம், முரட்டு தைரியம். ஆமா, சிங்கிள் சுறா. ஆமா, சிங்கிள் சுறா. அவன் ஒரு அரகண்ட். அவனுக்கு பிரின்சிபல்ஸ்லாம் கிடையாது. அவன் ஒரு காட்டு மிராண்டி. கர்த்தருக்கு கடைசி நாட்களில் காட்டு மிராண்டிகள் தேவை. காட்டு மிராண்டிகள் தேவை. காட்டு மிராண்டிகள் தேவை. காட்டு மிராண்டிகள் பேசுறாரு. எலியாவுக்கு ஒழுங்கெல்லாம் கிடையாதான். யாருங்க கடவுள் பயன்படுத்துகிற நபர் எங்கேயாவது ஒழுங்கின்மையா நடந்திருக்கிறாங்களா? வல்லமையா தேவன் பயன்படுத்தி இருக்கிறார், உண்மைதான். ஆனா அவங்க ஒழுங்கற்று என்னைக்குமே நடந்ததில்லை. அவர் பேசுறாரு, அது ஒழுங்கற்ற ஆவியா, அரகண்டான காட்டு மிராண்டித்தனமான ஆவி அப்படிங்கிறார். காட்டு மிராண்டித்தனமான ஆவியா. இப்ப காட்டு மிராண்டித்தனமான அவர்கள் தான் இயேசுவுக்கு தேவைன்னு வேற பேசுறாரு. இயேசுவை போல மாறுறதுக்கு தான் உங்களை என்னை அழைச்சிருக்காரு. இயேசு என்ன அரகண்டா? இயேசு என்ன காட்டு மிராண்டித்தனமானவர்? அவரு ஒழுங்கற்றவர். அவரு நீங்களும் நானும் இயேசுவை போல வாழத்தான அழைக்கப்பட்டிருக்கோம். அவரை போல அன்பானவர்களாக, அவரை போல மன்னிக்கிறவராக, அவரை போல ரட்சிக்கிறவர்களாக, அவரை போலத்தான வாழ உங்களை என்னை கிறிஸ்து அழைச்சிருக்கிறாரு. ஆனா இவர் பேசுறாரு, இயேசுவுக்கு இன்னைக்கு எலியாவை போல அரகண்டான காட்டு மிராண்டித்தனமானவர்கள் தான் தேவன் பேசுறாரு. அப்ப விசுவாசிகளை எப்படி உருவாக்க முயற்சி பண்றாரு பாருங்க. இவரை நம்பி போனீங்கன்னா நீ எப்படி உருமாறுவீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு போதனை உங்களை நல்லவர்களாகவும் மாற்றும், கெட்டவர்களாக மாற்றும். கவனமா இருக்கணும் இந்த போதனையை பத்தி. பல தீவிரவாதிகள்லாம் பாருங்களேன், சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு கொடுக்கப்படுற போதனை அவங்க கிட்ட கொடுத்து 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 பார்த்தீங்கன்னா மனித வெடிகுண்டாவே மாத்தி விட்டுருப்பான். தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டு 10 பேரை நான் சாகடிச்சா கூட பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி கொண்டு போய் அனுப்பி விட்டுருவான். அந்த மாதிரி இந்த ஆள் கூட்டத்துக்குலாம் போனீங்கன்னா இப்படிப்பட்ட ஆவியை உங்களுக்கு ஏவி விட்டுருவாங்க. தயவு செய்து எச்சரிக்கையா இருங்க. கிறிஸ்துவின் ஆவி அன்பின் ஆவி, கிறிஸ்துவின் ஆவி மன்னிக்கிற ஆவி, கிறிஸ்துவின் ஆவி தாழ்மையின் ஆவி. அப்ப நீங்க கிறிஸ்துவுக்கு யாரு தேவைன்னா அவரை போல தாழ்மையானவர்களா மாறுறவங்க தான் தேவையே ஒழிய அரகண்டாகவோ ஒழுங்கற்ற ரீதியாகவோ காட்டு மிராண்டித்தனமாகவோ இருக்கிற எந்த ஒரு மனிதனும் கிறிஸ்துவுக்கு தேவையில்லை. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் கிறிஸ்துவிட்ட வந்தா அவன் வாழ்வு மாற்றம் அடைஞ்சு அவன் மன்னிக்கிறவனாக, அன்பாளனாக, பரிசுத்தனாக, தாழ்மை உள்ளவனாக மாற்றப்படுவானே ஒழிய அரகண்டாலாம் என்ன செய்ய மாட்டான், கிறிஸ்துவுக்குள்ள வரும்போது இருக்க மாட்டான். தயவு செய்து இந்த ஜஸ்டினை போன்ற அல்லது இந்த பட்டியலில் 11 பேர் வந்திருக்காங்க பாருங்க, கள்ள ஊழியர்கள். ஒரு செத்த ஈ நறுமணக்கானுடைய தைரத்தை முழுவதும் நாள பண்ணிருமா. ஆனா 12 செத்த ஈ சேர்ந்திருக்குது. நூற்றுக்கணக்கான விசுவாசிகளை கெட்டு நாறு பண்ணக்கூடிய அளவுக்கு இவங்க ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க. தயவு செய்து இந்த மாதிரி ஆவிகளுக்கு விசுவாச பிள்ளைகள் எச்சரிக்கையா இருங்க. கர்த்தருடைய வேதத்தை எடுத்து வாசிங்க. எது தவறு, எது நல்ல போதனை, எது கள்ள போதனை, எது வேதத்தின் அடிப்படையில் பேசுறாங்க, இவங்க வேதத்தின் அடிப்படையில் பேசுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்க முதலாவது வேதத்தை கற்று தெரிஞ்சிருந்தாதான் இந்த மாதிரி ஆவிகளை நீங்க இனம் கண்டுபிடிக்க முடியும். தயவு செஞ்சு இந்த பைபிள்ல எடுத்து வாசிங்க, தெளிவா ஆராய்ந்து பாருங்க. கர்த்தர் அந்த தெளிவையும் அந்த கிருபையும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தரட்டும். இப்படிப்பட்டவங்களுடைய பிடியில மாட்டிக்கொண்டு இருக்கிறவங்க சீக்கிரத்திலே மயக்கம் தெளிந்து ரட்சிக்கப்படும்படியாகவும் ஜெபம் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவை எல்லாருக்கும் அனுப்பி இதன் மூலியமாக ஒரு விழிப்புணர்வை என்ன செய்ய முடியும், உங்களால் ஏற்படுத்த முடியும். அதனால எல்லாருக்கும் இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு கடைசி காலமா இருக்குது. பெரிய அளவுல சாத்தான் என்ன செய்யறான், இப்படிப்பட்ட ஊழியர்களை வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான். ஈஸியா என்ன செய்ய முடியும், ஒரு ஆட்டு மந்தைக்குள்ள
ஒரு ஓநாயை அனுப்பி அந்த ஓநாய் மேல ஆட்டுத்தோலை போட வச்சு அந்த கூட்டத்துக்குள்ள அந்த ஓநாய் செய்யற தப்பு ஒட்டுமொத்த ஆடுகளையும் குற்றவாளியை தீர்க்கிற மாதிரி ஆகி போயிடும். அதுதான் பிசாசனுடைய தந்திரம். இப்படி கிறிஸ்தவர்களுக்குள்ள இந்த ஜஸ்டினை போல ஓநாய்களை அனுப்பி கிறிஸ்தவமே இப்படித்தான்ப்பா சரியில்லைப்பா அப்படிங்கிற லெவலுக்கு காண்பிக்கிறதுக்காக இப்படிப்பட்ட வேலைகள்லாம் சாத்தான் தந்திரமா செய்யறான். இதெல்லாம் நீங்க விசுவாச பிள்ளைகள் புரிந்து கொண்டு இப்படிப்பட்ட ஊழியர்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு ரீதியில உங்க விமர்சனத்தை வைங்க. கீழே கமெண்டாவது இந்த கள்ள ஊழியர்களுக்கு விரோதமாக கமெண்டாவது போடுங்க தயவு செய்து. முடிந்த அளவுக்கு நாம் இன்றைக்கு தேவ கிருபையில சத்தியத்தில் நிலைநிற்போம். மற்றவர்களையும் சத்தியத்தில் நிலைநிற்க கூடுமான மட்டில் அவர்களுக்கு புத்தி சொல்லுவோம். காலம் எவ்வளவு கடைசியாக இருக்கிறதை காண்பீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் புத்தி சொல்ல வேண்டும்ங்கிறார். தயவு செய்து உங்கள் அருகாமையில நீங்க பார்க்கிற அல்லது உங்களால் முடிஞ்சுன்னா இப்படி சோசியல் மீடியாவிலேயோ இந்த மாதிரி தவறான ஊழியர்களை குறித்து அவங்களுடைய முகத்தரையை கிழித்து மக்களுக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வு கொடுக்க முயற்சி பண்ணுங்க. அந்த கிருபையும் தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தரட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்கட்டும். காட் பிளஸ் யூ.